ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. அப்பாவை பார்த்து சொல்லுவோம். பிள்ளைகளை ஆண்டவர் பிரசன்னம் நிரப்பும். கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா மாறவே மாட்டார். கஷ்டத்துல நமக்கு உதவி செய்யதான் அவர் இந்த உலகத்துல, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கதான் ஏசப்பா நம்மளை இந்த உலகத்துல தெரிந்து கொண்டார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த வேளையிலும் உம்மையே துதிப்பேன் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் உம்மையே துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஜோர கரங்களை தட்டி வேகமாக. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஷபரபலபரபா திமலபதுரபலபரபா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை உற்சாகமாக தட்டி, உங்க சத்தம் ஆண்டவருடைய காதுல விழும். வேகமாக கரங்களை தட்டி யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், சேர் புத்திரர்லாம் என்ன பண்ணினாங்க? விரோதமா எழும்பி வந்தாங்க. யூதா கோத்திர ஜனங்களுக்கு மிகவும் பயம். அந்த நேரத்துல லேவி கோத்திர புத்திரர்ல ஒருத்தன் எழும்பி சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, நின்று கொண்டு தரித்து நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்ற தீர்க்க தரிசனத்தை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யூதா ஜனங்க சொல்றாங்க, கர்த்தர்
நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல தொடங்கின பொழுது எதிரிகள் ஒருவருடைய ஒருவர் அவருடைய பட்டயத்தினாலே மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அங்க தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். அந்த இடத்துல தான் ஜனங்கள் ஒன்று கூடி சொல்றாங்க, பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பிசாசு நிறைய நேரங்களில நமக்கு விரோதமா எழும்பலாம். வேதம் சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. நீங்க உத்தமமா ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? ஆண்டவர் உண்மையா தேடுறீங்களா? நிச்சயமாக அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடு உற்சாகமாக என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்தால் பாடுவோம், என்னாலும் வெற்றி தந்தால் பாடுவோம். எதிரியை முறியடித்தால் பாடுவோம், என்னாலும் வெற்றி தந்தால் பாடுவோம், என்னாலும் வெற்றி தந்தால் பாடுவோம், என்னாலும் வெற்றி தந்தால் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். உற்சாகமாக பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். நமக்காக யுத்தம் செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசுவா, அவர்தான் யெகோவா தேவன். இந்த கால வேளையில எனக்காக யுத்தம் செய்ய போறவர் நீங்க தான்ப்பா, எனக்காக பரிந்து பேசுகிறவர் நீங்க தான்ப்பா, எனக்காக வழக்காடுகிற ஒரே ஒரு தெய்வம் நீங்க தான் என்று சொல்லி உற்சாக இதயத்தோடு கூட அப்பாவை பாடி மகிமைப்படுத்துவோம். நமக்காக யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நமக்காக யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நம்மை நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெரக்காவில் கரங்களை அசைத்து பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவன், நம்முடைய இதயத்தை மகிழச் செய்கிற ஆண்டவர், நம்முடைய உள்ளத்தை சந்தோஷத்தால் நிரப்புகிற ஆண்டவர், அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மளை நிரப்புகிற ஆண்டவர். இந்த காலவேளையில் இயேசுப்பா, எனக்கு இளைப்பாறுதல் தந்ததற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய இதயத்தை சந்தோஷப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் நல்லவராய் இருக்கிறீரப்பா. இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழச் செய்தார் பாடுவேன். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவேன், இதயம் மகிழச் செய்தார் பாடுவேன், என் இதயம் மகிழச் செய்தார் பாடுவேன், என் இதயம் மகிழச் செய்தார் பாடுவேன். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். ஷபரமணபரம், விமலபரபரபரபரம். சமாதானம் தருகிற ஆண்டவர், சந்தோஷத்தை தருகிற ஆண்டவர். காலவேளையில் இரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்க பிசாசு பல சூழ்ச்சிகளை செய்வான். அவனால முடியாது. உன்னை இரட்சித்த ஒரே ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த இரட்சிப்பு மிகவும் பெரியது, அது மிகவும் மேலானது. காலவேளையில் இரட்சகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் இரட்சகரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் இரட்சகரே, உம்மை தொழுது கொள்கிறேன் ஆண்டவரே. சமாதானம் தந்தாய் பாடுவேன், சந்தோஷம் தந்தாய் பாடுவேன். சமாதானம்
ஷமரபா ரிபஹபரபலபரபா ரிமதுரமணரபதுரபலபரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. காலையில யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணீங்க? உங்க கரங்களை உயர்த்தி. பர்சனல் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர் இல்ல, பர்சனல், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் பர்சனல் ப்ரேயர் பண்ணீங்க? அனைவருடைய கைகள் உயரல. பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியம். நம்ம பர்சனல் ப்ரேயர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அடுத்தது ஆண்டவருடைய பெயர்களை சொல்லி துதிப்போம், அடுத்தது ஆராதிப்போம் பாடல்களை பாடி, அடுத்தது என்ன செய்வோம்? நம்முடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரை புகழ்ந்து சொன்னோம். அப்பாவோட ரொம்ப நேரம் பேசிட்ட பிறகு அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்போம்ல, அது மாதிரி தான் பர்சனல் ப்ரேயரில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் கொடுப்பார். சம்டைம் வெயிட் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் என்னது தேவை என்பது அவருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு இதை நான் கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் எந்த டயத்தில் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்போ பதில் கிடைக்கலன்னு சம்டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம் இல்லைங்களா? என்ன கிடைக்கல, டெய்லி நான் ஜெபிக்கிறேனே, டெய்லி ஆண்டவர்கிட்ட இதை சொல்கிறேனே, என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமாக அது நடக்கும். அவர் பொய்யுரையாத தேவன். யாரெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு நாள் நடக்கலை, 2 நாள் நடக்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாதான். எப்பொழுதும் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? தட்டிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தன்னிடத்தில் அப்பத்தை கேட்குற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? இப்போ உங்கள் பிள்ளைங்க சாப்பாடு கேட்குறாங்க, உடனே ஜல்லி இருக்குல்ல, இந்த மேலே காங்கிரீட் போடுவோமே, அது ஒரு பொட்டணம் போட்டு இருந்தால் சாப்பாடு கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டோம். அதான் சொல்கிறாரு, உங்களிடத்தில் அப்பத்தை கேட்குற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள், ஹல்லேலூயா, பொல்லாதவர்கள் நீங்களே அப்படி செய்யணும்னு நினைக்கும் போது நான் வானத்தையும் பூமியை படைத்து உங்களை உருவாக்கின தகப்பன் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல அதை தான் சொல்கிறாரு. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படுறவன் கிடையாது, மனுஷங்களை மனுஷனாக மதிக்க மாட்டானா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியில் ஒரு மனுஷி, ஒரு விதவை என்ன பண்ணுறாளாம்? ஓயாமல் போய் எனக்கும் என் சத்துருக்கும் இருக்கிற விஷயத்தில் நியாயம் செய்யணும் டெய்லி அவனை போய் கேட்குறான். ஆனால் அவன் என்ன பண்ணலை? செய்யலை. ஆனால் அவன் டெய்லி கேட்குறத அவன் என்ன பண்ணான்? சிந்தித்து பார்த்தான். அவனும் தேவனுக்கு பயப்படுறது கிடையாது, கடவுளுக்கு பயப்படுறது, நான் தான் கடவுளுங்கிற ஒரு மனுஷன். ஆண்டவருக்கு பயப்படுறது கிடையாது, மனுஷரை மதிக்கிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயே அந்த சிந்தை உருவாயிடுச்சான். ஹல்லேலூயா. அவள் டெய்லி இந்த அலட்டிக்கிறா. அவளுக்கு எப்படியாவது நான் என்ன பண்ணணும்? நியாயம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு தேவனுக்கு பயப்படாத மனுஷனும் மனுஷனை மதியாத மனுஷனே அப்படி நினைப்பான் என்று சொன்னால், உன்னை என்னை நேசிக்கிற ஆண்டவர் நமக்கு நிச்சயமா நம்முடைய விஷயத்தில் அவர் நீதி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தேவை என்ன தெரியுமா? நன்றியுள்ள இருதயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நல்ல நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது கிடையாது, ஆண்டவரை துதிக்கிறது கிடையாது. துதிக்கிறதுக்கு மட்டும் டைம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. 1 hour ஜெபிச்சுட்டா பெரிய மலையே பேர்த்து அந்தாண்ட வச்சது போல் நமக்கு தெரியுது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டா மணி போகிறது தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அவர் பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கி இருக்கணும். என் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை நான் நினைக்கும் பொழுது உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டேன்ப்பா. என் எதிராளியாகிய பிசாசுக்கு விரோதமாக நீர் போராடி எனக்கு ஜெயம் கொடுத்திரே, எனக்கு நியாயம் செய்திரே, என்னுடைய தலையை நிமிரச் செய்திரே, உன்னை நான் எப்படி பாடாமல் இருப்பேன்? கரங்களை உற்சாகமாக தட்டி ஹல்லேலூயா நன்றியால் துதிப்பாடு. ஆமென். சோர கரங்களை தட்டி சொல்லலாமா?
அதனால் எனக்கு பயம் இல்லை, அதனால் எனக்கு கலக்கம் இல்லை என்று சொன்னா அவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார். அவருடைய சமூகம் எனக்கு முன்னாடி இருக்கிறது. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் என் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கவே வேண்டாம், இயேசப்பா இடிச்சு போட்டுருவார். துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு. நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று, நன்றியோடு ஆண்டவரை துதிக்கணும். நீ நன்றியோடு ஸ்தோத்தரிக்க, நன்றியோடு துதிக்க, உனக்கு விரோதமா இருக்கிற பிசாசின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகும். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழல் உண்டு, சிலுவையில பாதுகாப்பு உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழல் உண்டு. எனக்கு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழல் உண்டு. பாடிடுவேன், துதித்திடுவேன், பாதைகள் கிடைத்துவிடும். எனக்கு பாடிடுவேன், துதித்திடுவேன், பாதைகள் கிடைத்துவிடும். ஜோரா நீயா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்ன நாமம் உண்டு, இயேசு என்ன நாமம் உண்டு. இன்றே ஜெயித்திடுவோம், இன்றைக்கே விடுதலை. இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சரீரம் ஆவி ஆத்துமாவிலும் சோர்ந்து போகும் வேளைகள் எல்லாம் துதியினால் நம்முடைய உள்ளம் நிரம்பும் பொழுது எல்லாம் மாறிடும். ஜனமே, ஆண்டவரே என் ஆத்துமாவில பலன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், என் சரீரத்துல பலனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை பலனாய் நிற்க பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயவர் பலன் கிடைக்கும். அவருடைய பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயவர் பலன் கிடைக்கும். கரங்களை அசைத்து நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு. ஷபாபா விமலபதுர பலபரபா விகமரபதுர பலபரபா. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. Thank you, Jesus.
தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று ஒரு சில நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். நன்றியுள்ள இருதயம் நமக்கு வேணும் ஜனங்களே. இந்த கால வேளையில நாம் பார்க்க வந்தது அப்பாவை தான். நம்முடைய சிந்தனை அவரை ஆராதிக்கட்டும், நம்முடைய இருதயம் அவரை ஆராதிக்கட்டும். மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதம் நமக்கு வாசிக்கிறோம். இந்த உலகத்துல பணத்தை பெருசா சம்பாதிச்சிடலாம், உறவுகளை அதிகமா சம்பாதிச்சிடலாம், பொருட்களை அதிகமா சம்பாதிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு லாக்கர் போட்டுடுறோம். பணத்துக்கு, நகைக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்பு மட்டும் நம்ம வச்சிடுறோம், ஆதாயப்படுத்தி வச்சிடுறோம். ஆனா அந்த ஆத்துமா இருக்கு பாரு, அதுக்கு எந்த ஒரு லாக்கர் நம்ம போடுறதில்ல. நீ லாக் பண்றதுனால ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துல உன் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஆத்துமா பாதுகாக்கப்படும். பிரியமானவர்களே, உன்னாலே என்னாலேயும் எதையும் பாதுகாக்க முடியாது. உன்னுடைய ஆத்துமாவை என்னுடைய ஆத்துமாவையும் பாதுகாக்கிற ஒரே ஒரு பிரசன்னம் உண்டு, அது இயேசுவின் பிரசன்னம் மட்டுமே. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் 1 லட்ச ரூபாய் பணம் கையில வச்சிருக்கீங்க, அது மிஸ் ஆயிட்டுனா உங்க இருதயம் எவ்வளவு கஷ்டப்படுது. ஐயோ பணம் காணுமே, பணம் காணுமே, பொருள் காணுமேன்னு சொல்லி அப்படியெல்லாம் நம்ம அதுக்காக அவ்வளவு பிரயாசப்படுறோம். இந்த பூமியோட லைஃபுக்காக, பரலோக லைஃபுக்காக நீங்க பிரயாசப்படுறீங்களா? என் ஆத்துமா அவரண்டை போகணும், என் ஆத்துமா பரிசுத்தமாய் வாழணும், அந்த பரலோக தேவனிடத்தில் அண்டை அவரோடு கூட ஒன்று சேரணும். என் ஆத்துமா பரிசுத்தமாகணும், என் ஆத்துமாவுல கரையற்றவளாய் வாழணும், என் ஆத்துமா அவருக்கு பிரியமா வாழணும். என்னைக்காவது பிரயாசப்பட்டிருக்கீங்களா? ஓடுறது எல்லாம் உலகத்துக்காக, ஓடுறது எல்லாம் உலகத்துக்காக. ஆனா பரலோகம் ஈசா கிடைச்சிருமா? கிடைக்காது. அதற்காக நீ பிரயாசப்படணும். ஆண்டவருடைய சமூகத்துல தினமும் ஆண்டவர்கிட்ட என் ஆத்துமாவை கழுவுங்க ஆண்டவரே, என் ஆத்துமாவை உங்க ரத்தத்தால மட்டும்தான் கழுவ முடியும். இந்த உலகத்துல எல்லாம் நான் சம்பாதிச்சிட முடியும்பா, ஆனா ரட்சிப்புகின்ற அந்த ஆத்துமாவுல காணப்படுகிற பரிசுத்தம், அந்த பரலோகத்துக்கு நேராக நான் வழி நடக்கிற அந்த காரியங்கள் நீங்க தான் இயேசுப்பா என்னை உருவாக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ஆத்துமா விலையேற பெற்றது. உன் இருதயம் அவருக்கு தெரியும். நீ இருதயத்தில் அவரோடு கூட எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இரு, அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு. அவர் உன்னை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார், அவர் உன்னை ஏந்துகிற தேவனாய் இருக்கிறார், அவர் இந்த உலகத்துக்கு உன்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக, ஆண்டவரே என்னை தப்புவிக்க ஒரு இடம் உண்டு, அது உங்க பிரசன்னம் மட்டுமே. என்னை தப்புவிக்க ஒரு இடம் உண்டு, அது உங்க சமூகம் மட்டுமே. ரீபா வார ஷாமர் அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி ரீ ஷமர பதுர பலபரபா. ஹல்லேலூயா. இடக்கையால் வலக்கையால் தழுவுகிறே. எல்லாரும் சொல்லலாமா? இடக்கையால் தாங்குகிறே, வலக்கையால் தழுவுகிறே. எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவர், என் ஆத்துமாவை ஆளுகிறவரே, எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம்.
மெய் மறந்து அப்படியே அப்பாவை ஆராதி. நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஷமர பலபரவா எல்லாரும் ஆவியில நிரம்பி ஷபல பதுர பலபரவா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ் மாஸ்டர் அப்பா, மை துதிக்கிற ராஜா, மை துதிக்கிற ராஜா, மை துதிக்கிற ராஜா, மை துதிக்கிற ஆண்டவரே. கரங்களை உற்சாகமாக தட்டி முழு பலத்தோடு கூட, முழு பலத்தோடு அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? முழு பலத்தோடு கூட அப்பாவை உயர்த்தலாமா? ரிஷா பாபா 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 ரிபல பதுர மனரபா ரிபஹ பர ஷமல பரபா ஷமர துர நரதா. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி ஆராதனை உமக்கே, ஆராதனை. மனுஷரை பார்க்க இந்த இடத்துக்கு வரல, தேவாதி தேவன் ஆராதிக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாரும் அவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க கடவோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நாம ஆண்டவருடைய சமூகத்துல தம்மை தாழ்த்தி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ரிஷபலபா ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லலாமா? கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேருபீன்கள் சேரா தேவதூதர் கூட்டம் அவரை ஓயாமல் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி அவைகள் துதித்துக் கொண்டிருக்கிறது. உன் துதியிலும் என் துதியிலும் அப்பா பிரியப்படும்படியாக இந்த இடத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியை ஏனோ தானோன்னு ஆராதிக்காத, ஆண்டுடைய சமூகத்துல உண்மையான இருதயத்தோடு கர்த்தரை உயர்த்த நிச்சயமாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தெய்வமே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதைப்படி. இது எத்தனை பெரியவரா எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறீர்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி அப்பாவை துதிப்போம். எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி அப்பாவை துதிக்கலாமா? அப்பாவுடைய மகத்துவங்களை பேசுங்க, அப்பாவுடைய
ரகசியங்களை பேசுங்க. ஷபா பாபர ஷமரப ரிமலபதுர பலவர. நம்ம அப்பா மிகவும் பெரியவர். அவர் மிகவும் வெளிச்சமான தெய்வம். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். அந்த பெரியவர் தான் அந்த சின்ன இதயத்துக்குள்ள வீற்றிருக்கிறார். சொல்லலாமா, என் இதயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா, என் ஆத்மாக்குள்ள நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. எனக்கு பெரிய காரியங்களை என்னை கொண்டு செய்வதற்காகத்தான் எனக்குள்ள இருக்கிறீங்க. கரங்களை தட்டி அப்பா நீர் பெரியவர். கரங்களை உயர்த்தி சொல்லாமா, இயேசு பெரியவர் என்று சொல்லு. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். எல்லாரும் வாய் திறந்து இயேசு பெரியவர்.